பரந்த அமேசான் காட்டில் வாழ்க்கை அழகால் துடித்தது. உயரமான மரங்கள் வழியாக சூரிய ஒளி வடிகட்டப்பட்டது. மென்மையான கற்கள் மீது ஆறுகள் பாடின. ஒவ்வொரு மூலையிலும் பூக்கள் பூத்தன. ஆனால் காட்டின் அனைத்து அதிசயங்களுக்கிடையில் மிகவும் அழகானது இரண்டு வெவ்வேறு உயிரினங்களுக்கிடையிலான பிணைப்பாகும். மிலோ, ஒரு துடிப்பான இளம் குரங்கு, மற்றும் அன்யா, ஒரு அழகான மான். முதல் சந்திப்பு. ஒரு மழை நாளில் மிலோ மரங்களின் வழியாக கவனக்குறைவாகச் சென்றது. பட்டை மென்மையாய் இருந்தது. திடீரென்று வழுக்கி கீழே விழுந்து ஒரு அமைதியான நீரோடை அருகே இறங்கியது. திடுக்கிட்டு அவன் மேலே பார்த்தான். தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த அன்யாவின் மென்மையான பார்வையைச் சந்தித்தான். ஓடுவதற்குப் பதிலாக அவள் அருகில் சென்று மெதுவாகக் கேட்டாள், அன்யா, உனக்கு வலிக்கிறதா? மிலோ பதட்டமாக சிரித்துக்கொண்டே, என் பெருமை, ஒருவேளை என் வாலும் கூடயும். அந்த தருணத்திலிருந்து ஒரு நட்பு பிறந்தது. அடுத்த நாட்கள் மகிழ்ச்சியால் நிறைந்தன. மிலோ கிளையிலிருந்து கிளைக்கு தாவி அன்யாவுக்காக இனிமையான பழங்களை கீழே போடுவான். அவள் அவனை பாதுகாப்பான காட்டுப் பாதைகளில் வழிநடத்துவாள். அங்கு நிலம் உறுதியாகவும் பூக்கள் பூத்துக் குலுங்கும். ஒன்றாக அவர்கள் ஒருவருக்கொருவர் உலகங்களை கற்றுக்கொண்டார்கள். மிலோ அன்யாவுக்கு காட்டு விதானத்தைக் காட்டினார். அன்யா மிலோவுக்கு நதிக்கரைகள் மற்றும் புல்வெளிகளின் அமைதியான அழகைக் காட்டினார். அவர்கள் எல்லா வகையிலும் வித்தியாசமாக இருந்தனர், ஆனால் ஒன்றாக அவர்கள் முழுமையானவர்களாக உணர்ந்தார்கள். ஒரு கோடையில் காட்டு நதி வறண்டு போகத் தொடங்கியது. மிலோ பதட்டமாகி மரத்திலிருந்து மரத்திற்கு அமைதியின்றி தாவினார். மிலோ, காடு அதன் தண்ணீரை இழந்தால் என்ன செய்வது? நாம் எல்லாவற்றையும் இழந்தால் என்ன செய்வது? அன்யா, அவன் தோளில் மூக்கை அழுத்தி, அப்படியானால் நம்மிடம் இருப்பதைப் பகிர்ந்து கொள்வோம். அதன் வழியாக ஒன்றாக நடப்போம். அன்பு இருக்கும் இடத்தில் எப்போதும் நம்பிக்கை இருக்கும். ஹூட். அவளுடைய அமைதியான வலிமை அவனுக்கு ஆறுதல் அளித்தது. இருவரும் சிறிய விலங்குகளான அணில்கள், பறவைகள் மற்றும் எறும்புத்திகள் போன்றவற்றுக்கு உதவத் தொடங்கினர். அவற்றை பழங்களைப் பகிர்ந்து கொண்டு மறைந்திருக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தினர். மெதுவாக மழை திரும்பியது. காடு மீண்டும் ஒருமுறை செழித்தது. பருவங்கள் கடந்துவிட்டன. அவர்களின் நட்பு ஆழமான ஒன்றாக மலர்ந்தது. மிலோ அன்யாவை பார்த்தபோது அவன் இனி ஒரு அன்பான நண்பனை மட்டும் பார்க்கவில்லை, காட்டை வீடு போல உணர வைத்தவனைக் கண்டான். அன்யா மிலோவின் சிரிப்பைக் கேட்டதும் மரங்களின் வழியாக சூரிய ஒளி பாய்வது போல் இருந்தது. அவர்கள் முதலில் சந்தித்த பெரிய ஆலமரத்தின் கீழ் ஒரு அமைதியான மாலை பொழுதில் மிலோ கிசுகிசுத்தாள். மிலோ, அன்யா, காடு பெரியது, ஆனால் நீ இல்லாமல் என் உலகம் சிறியதாக உணர்கிறது. அன்யா மெதுவாகச் சிரித்தாள். நீ அருகில் இருக்கும்போது என் இதயம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்போதிருந்து அவர்கள் இனி வெறும் நண்பர்கள் அல்ல, அவர்கள் கூட்டாளிகள், அன்பால் பிணைக்கப்பட்டவர்கள். ஒன்றாக அவர்கள் ஒவ்வொரு புதிய நாளையும் வரவேற்றனர். சூரிய உதயத்தை அருகருகே வாழ்த்தினர். அவர்கள் உணவு, சிரிப்பு மற்றும் அமைதியை பகிர்ந்து கொண்டனர். மற்ற விலங்குகள் அவர்களைப் போற்றின. பெரும்பாலும் காடு தானே நேசிக்க முடிந்தால் அது மிலோ மற்றும் அன்யாவைப் போல இருக்கும் என்று கூறின. அதனால் எமரால்டு காட். பரந்த அமேசான் காட்டில் வாழ்க்கை அழகால் துடித்தது. உயரமான மரங்கள் வழியாக சூரிய ஒளி வடிகட்டப்பட்டது. மென்மையான கற்கள் மீது ஆறுகள் பாடின. ஒவ்வொரு மூலையிலும் பூக்கள் பூத்தன. ஆனால் காட்டின் அனைத்து அதிசயங்களுக்கிடையில் மிகவும் அழகானது இரண்டு வெவ்வேறு உயிரினங்களுக்கிடையிலான பிணைப்பாகும். மிலோ, ஒரு துடிப்பான இளம் குரங்கு, மற்றும் அன்யா, ஒரு அழகான மான். முதல் சந்திப்பு. ஒரு மழை நாளில் மிலோ மரங்களின் வழியாக கவனக்குறைவாகச் சென்றது. பட்டை மென்மையாய் இருந்தது. திடீரென்று வழுக்கி கீழே விழுந்து ஒரு அமைதியான நீரோடை அருகே இறங்கியது. திடுக்கிட்டு அவன் மேலே பார்த்தான். தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த அன்யாவின் மென்மையான பார்வையைச் சந்தித்தான். ஓடுவதற்குப் பதிலாக அவள் அருகில் சென்று மெதுவாகக் கேட்டாள், அன்யா, உனக்கு வலிக்கிறதா? மிலோ பதட்டமாக சிரித்துக்கொண்டே, என் பெருமை,
ஒருவேளை என் வாலும் கூட யூத். அந்த தருணத்திலிருந்து ஒரு நட்பு பிறந்தது. அடுத்த நாட்கள் மகிழ்ச்சியால் நிறைந்தன. மிலோ கிளையிலிருந்து கிளைக்கு தாவி அன்யாவுக்காக இனிமையான பழங்களை கீழே போடுவான். அவள் அவனை பாதுகாப்பான காட்டுப் பாதைகளில் வழிநடத்துவாள். அங்கு நிலம் உறுதியாகவும் பூக்கள் பூத்துக் குலுங்கும். ஒன்றாக அவர்கள் ஒருவருக்கொருவர் உலகங்களை கற்றுக்கொண்டார்கள். மிலோ அன்யாவுக்கு காட்டு விதானத்தைக் காட்டினார். அன்யா மிலோவுக்கு நதிக்கரைகள் மற்றும் புல்வெளிகளின் அமைதியான அழகைக் காட்டினார். அவர்கள் எல்லா வகையிலும் வித்தியாசமாக இருந்தனர், ஆனால் ஒன்றாக அவர்கள் முழுமையானவர்களாக உணர்ந்தார்கள். ஒரு கோடையில் காட்டு நதி வறண்டு போகத் தொடங்கியது. மிலோ பதட்டமாகி மரத்திலிருந்து மரத்திற்கு அமைதியின்றி தாவினார். மிலோ, காடு அதன் தண்ணீரை இழந்தால் என்ன செய்வது? நாம் எல்லாவற்றையும் இழந்தால் என்ன செய்வது? அன்யா, அவன் தோளில் மூக்கை அழுத்தி, அப்படியானால் நம்மிடம் இருப்பதைப் பகிர்ந்து கொள்வோம், அதன் வழியாக ஒன்றாக நடப்போம். அன்பு இருக்கும் இடத்தில் எப்போதும் நம்பிக்கை இருக்கும் ஹூட். அவளுடைய அமைதியான வலிமை அவனுக்கு ஆறுதல் அளித்தது. இருவரும் சிறிய விலங்குகளான அணில்கள், பறவைகள் மற்றும் எறும்புத்திகள் போன்றவற்றுக்கு உதவத் தொடங்கினர். அவற்றை பழங்களைப் பகிர்ந்து கொண்டு மறைந்திருக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தினர். மெதுவாக மழை திரும்பியது. காடு மீண்டும் ஒருமுறை செழித்தது. பருவங்கள் கடந்துவிட்டன. அவர்களின் நட்பு ஆழமான ஒன்றாக மலர்ந்தது. மிலோ அன்யாவை பார்த்தபோது அவன் இனி ஒரு அன்பான நண்பனை மட்டும் பார்க்கவில்லை, காட்டை வீடு போல உணர வைத்தவனைக் கண்டான். அன்யா மிலோவின் சிரிப்பைக் கேட்டதும் மரங்களின் வழியாக சூரிய ஒளி பாய்வது போல் இருந்தது. அவர்கள் முதலில் சந்தித்த பெரிய ஆலமரத்தின் கீழ் ஒரு அமைதியான மாலை பொழுதில் மிலோ கிசுகிசுத்தாள். மிலோ, அன்யா, காடு பெரியது, ஆனால் நீ இல்லாமல் என் உலகம் சிறியதாக உணர்கிறது. அன்யா மெதுவாகச் சிரித்தாள். நீ அருகில் இருக்கும்போது என் இதயம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்போதிருந்து அவர்கள் இனி வெறும் நண்பர்கள் அல்ல, அவர்கள் கூட்டாளிகள், அன்பால் பிணைக்கப்பட்டவர்கள். ஒன்றாக அவர்கள் ஒவ்வொரு புதிய நாளையும் வரவேற்றனர். சூரிய உதயத்தை அருகருகே வாழ்த்தினர். அவர்கள் உணவு, சிரிப்பு மற்றும் அமைதியைப் பகிர்ந்து கொண்டனர். மற்ற விலங்குகள் அவர்களைப் போற்றின. பெரும்பாலும் காடு தானே நேசிக்க முடிந்தால் அது மிலோ மற்றும் அன்யாவைப் போல இருக்கும் என்று கூறின. அதனால் எமரால்டு காட் பரந்த அமேசான் காட்டில் வாழ்க்கை அழகால் துடித்தது. உயரமான மரங்கள் வழியாக சூரிய ஒளி வடிகட்டப்பட்டது. மென்மையான கற்கள் மீது ஆறுகள் பாடின. ஒவ்வொரு மூலையிலும் பூக்கள் பூத்தன. ஆனால் காட்டின் அனைத்து அதிசயங்களுக்கிடையில் மிகவும் அழகானது இரண்டு வெவ்வேறு உயிரினங்களுக்கிடையிலான பிணைப்பாகும். மிலோ, ஒரு துடிப்பான இளம் குரங்கு, மற்றும் அன்யா, ஒரு அழகான மான். முதல் சந்திப்பு. ஒரு மழை நாளில் மிலோ மரங்களின் வழியாக கவனக்குறைவாகச் சென்றது. பட்டை மென்மையாய் இருந்தது. திடீரென்று வழுக்கி கீழே விழுந்து ஒரு அமைதியான நீரோடை அருகே இறங்கியது. திடுக்கிட்டு அவன் மேலே பார்த்தான். தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த அன்யாவின் மென்மையான பார்வையைச் சந்தித்தான். ஓடுவதற்குப் பதிலாக அவள் அருகில் சென்று மெதுவாகக் கேட்டாள், அன்யா, உனக்கு வலிக்கிறதா? மிலோ பதட்டமாக சிரித்துக்கொண்டே, என் பெருமை. ஒருவேளை என் வாலும் கூட யூத். அந்த தருணத்திலிருந்து ஒரு நட்பு பிறந்தது. அடுத்த நாட்கள் மகிழ்ச்சியால் நிறைந்தன. மிலோ கிளையிலிருந்து கிளைக்கு தாவி அன்யாவுக்காக இனிமையான பழங்களை கீழே போடுவான். அவள் அவனை பாதுகாப்பான காட்டுப் பாதைகளில் வழிநடத்துவாள். அங்கு நிலம் உறுதியாகவும் பூக்கள் பூத்துக் குலுங்கும். ஒன்றாக அவர்கள் ஒருவருக்கொருவர் உலகங்களை கற்றுக்கொண்டார்கள். மிலோ அன்யாவுக்கு காட்டு விதானத்தைக் காட்டினார். அன்யா மிலோவுக்கு நதிக்கரைகள் மற்றும் புல்வெளிகளின் அமைதியான அழகைக் காட்டினார். அவர்கள் எல்லா வகையிலும் வித்தியாசமாக இருந்தனர், ஆனால் ஒன்றாக அவர்கள் முழுமையானவர்களாக உணர்ந்தார்கள். ஒரு கோடையில் காட்டு நதி வறண்டு போகத் தொடங்கியது. மிலோ பதட்டமாகி மரத்திலிருந்து மரத்திற்கு அமைதியின்றி தாவினார். மிலோ, காடு அதன் தண்ணீரை இழந்தால் என்ன செய்வது?
நாம் எல்லாவற்றையும் இழந்தால் என்ன செய்வது? அன்யா, அவன் தோளில் மூக்கை அழுத்தி, அப்படியானால் நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வோம், அதன் வழியாக ஒன்றாக நடப்போம். அன்பு இருக்கும் இடத்தில் எப்போதும் நம்பிக்கை இருக்கும் ஹூட். அவளுடைய அமைதியான வலிமை அவனுக்கு ஆறுதல் அளித்தது. இருவரும் சிறிய விலங்குகளான அணில்கள், பறவைகள் மற்றும் எறும்புத்திகள் போன்றவற்றுக்கு உதவத் தொடங்கினர். அவற்றை பழங்களை பகிர்ந்து கொண்டு மறைந்திருக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தினர். மெதுவாக மழை திரும்பியது. காடு மீண்டும் ஒருமுறை செழித்தது. பருவங்கள் கடந்துவிட்டன. அவர்களின் நட்பு ஆழமான ஒன்றாக மலர்ந்தது. மிலோ அன்யாவை பார்த்தபோது அவன் இனி ஒரு அன்பான நண்பனை மட்டும் பார்க்கவில்லை, காட்டை வீடு போல உணர வைத்தவனைக் கண்டான். அன்யா மிலோவின் சிரிப்பை கேட்டதும் மரங்களின் வழியாக சூரிய ஒளி பாய்வது போல் இருந்தது. அவர்கள் முதலில் சந்தித்த பெரிய ஆலமரத்தின் கீழ் ஒரு அமைதியான மாலை பொழுதில் மிலோ கிசுகிசுத்தாள். மிலோ, அன்யா, காடு பெரியது, ஆனால் நீ இல்லாமல் என் உலகம் சிறியதாக உணர்கிறதையோ? அன்யா மெதுவாகச் சிரித்தாள். நீ அருகில் இருக்கும்போது என் இதயம் மகிழ்ச்சியாக இருக்கிறதையோ? அப்போதிருந்து அவர்கள் இனி வெறும் நண்பர்கள் அல்ல, அவர்கள் கூட்டாளிகள், அன்பால் பிணைக்கப்பட்டவர்கள். ஒன்றாக அவர்கள் ஒவ்வொரு புதிய நாளையும் வரவேற்றனர். சூரிய உதயத்தை அருகருகே வாழ்த்தினர். அவர்கள் உணவு, சிரிப்பு மற்றும் அமைதியை பகிர்ந்து கொண்டனர். மற்ற விலங்குகள் அவர்களைப் போற்றின. பெரும்பாலும் காடு தானே நேசிக்க முடிந்தால் அது மிலோ மற்றும் அன்யாவைப் போல இருக்கும் என்று கூறின. அதனால் எமரால்டு காட்